சுகுணா மேல ஒரே லவ் யோரஸுக்கு நான் கண்டிப்பா ஜெயிப்பேன், இது சத்தியம், உனக்கு கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்க. அப்புறம் நம்ம சுகுணா என்ன பண்ணுவான், மெகுமியோட அந்த கர்ஸ் டெக்னிக் மாதிரி இந்த டிஃபெண்ட் அட்டாக் வெளியே கொண்டு வருவான் பாருங்க. அது பயங்கரமா அட்டாக் பண்ண போகும்போது அந்த யோரஸு அவளோட பூச்சியை வச்சு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணிடுவா. அப்புறம் அவ கத்துவா பாருங்க, ஏய் சுகுணா என்ன இந்த மாதிரியான பவர்லாம் யூஸ் பண்ற, உங்ககிட்ட மகரகாவை சமன் பண்ற பவர் இருக்கும்ல, அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அவனை கொண்டு வா, என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்ல நம்ம சுகுணா என்ன பண்ணுவான், டக்குன்னு மகரகாவை சமன் பண்ணாம அவன் மண்டையில ஒரு ரிங் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதை மட்டும் அப்படியே அவன் மண்டையில கொண்டு வருவான். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அவ யோரஸ் இருக்கா பாருங்க, அவ பெரிய சைஸ் பூச்சி உடம்புக்குள்ள அப்படியே ஒரு மெகாசோடு மாதிரி உள்ள பூந்துக்குவா. பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கும் அந்த பூச்சியோட உருவம். அப்படியே கட் பண்ண ஒரு சின்ன பிளாஸ் பேக், அது யாரோடதுன்னா அந்த யோரஸோட தான். அவ இந்த சுகுணா காலத்துல தான் வந்திருக்கா, அவளுக்கு அந்த அளவுக்கு கர்ஸ்ட் பவர் இருந்திருக்காது. அவ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பூச்சியை பத்தி படிச்சு பார்த்துட்டு, ஓ இதோட கர்ஸ்ட் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை கத்துக்கிட்டு அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பா. அதனாலதான் இவளுக்கு இந்த பூச்சியோட பவர்லாம் கிடைச்சிருக்கும். அவ என்ன பண்ணுவா, அந்த மாதிரி பயங்கரமா சண்டை போட்டு இந்த உரோன்னு ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, நம்ம யூட்டா கூட சண்டை போட்டால, அவளும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவ தான் போல. அவ கூட சண்டை போட்டு ஜெயிச்சு ஃபுஜிவாரான்னு ஒரு கிளான் இருந்திருக்கு, அந்த கிளான்ல சேர்ந்திருக்கா. ஃபுஜிவாரா கிளான்னு புதுசா ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அது போக போக தான் என்னன்னு காட்டுவாங்க. அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடியுது. இங்க பிரசன்ல பார்த்தா நம்ம யூரோஸோ இருக்கா பாருங்க, சுகுணாவை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருப்பா, அடி அடிச்சிட்டு இருப்பா. சுகுணா அதெல்லாம் அடி வாங்கிட்டு அப்படியே பின்னாடி குதிச்சு போயிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு யோரோஸோ ஏன்டா என் கூட சண்டை போடாம தூரமா போயிட்டு இருக்க, நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சுகுணா என்ன பண்றா, டக்குன்னு ஒரு பெரிய சைஸ் மானை அப்படியே சமன் பண்றான். அதை சமன் பண்ணோன்னா அந்த மான் என்ன பண்ணுது, நம்ம சுகுணாவை ஹீல் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் மறுபடியும் நம்ம சுகுணா என்ன பண்ணுவான், பியர்சிங் புல் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எறும்பு மாடை சமன் பண்ணுவான் பாருங்க. அது செம்ம ஸ்பீடா போயிருக்கும், எப்படி சோசோ பியர்சிங் பிளட்டை சமன் பண்ணானோ அதே மாதிரி இது பியர்சிங் எருமை செம்ம ஸ்பீடா போய் அந்த யோரஸை முட்டி தள்ளும் பாருங்க. அவ பறந்து போய் அடி வாங்கி விழுந்துகிட்டே இருப்பா. அப்ப மறுபடியும் நம்ம சுகுணா என்ன பண்ணுவான், மெகுமியோட அந்த ஜுஜுட்சு போட்டு விடுவான். நிறைய முயல் அப்படி சுத்தி வளைச்சும் பாருங்க. அதுக்கு மேல இருந்துட்டு அப்படி யானையை சமன் பண்ணுவான். யானை பொதுக்கடின்னு வந்து மேல உரும்பாருங்க அந்த யோரஸோ மேல. அப்ப அந்த பூச்சி சீட்டுல இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் உடஞ்சி அப்படியே நார்மலான உருவத்துக்கு வந்துடுவா யோரஸோ. அவளை பார்த்துட்டு நம்ம சுகுணாவோ என்ன என் மேல ஏதோ பயங்கரமான லவ்லாம் சொன்னேன், அவ்வளவுதான் நம்ம லவ் தோத்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அதை கேட்டு யோரஸோவோ என் லவ் தோக்காது, நான் இதுக்கப்புறம் தான் என்னோட லவ் என்னன்னு காட்ட போறேன், என் இதயத்தை கிழிச்சு காட்டுறேன். சுகுணா நீ இது வரைக்கும் தனிமையில இருந்திருக்க, உனக்கு லவ்னா என்னன்னு தெரியாது, நான் உனக்கு லவ்னா என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம சுகுணா அப்படி சிரிப்பானா. அதை பார்த்துட்டு யோரஸோவும் அப்படின்னா உனக்கு லவ்னா என்ன தெரியுமா, அதுக்கு வாய்ப்பு இல்ல, லவ்னா என்னன்னு நான் தான் உனக்கு சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அங்க அப்படியே கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக், அங்க சுகுணா வாழ்ந்த காலகட்டத்தில் அங்க இருக்க விவசாயங்கள்லாம் அறுவடை திருவிழாக்கு நம்ம சுகுணாவை கூட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டு இன்னொருத்தனும் அவன் ஒரு கொடூரமான மான்ஸ்டர், அவனையும் கூப்பிடுறீங்கன்னு சொல்ல அதுக்கு அவன் சொல்லுவான், இங்க இருக்க இந்த ஃபுஜிவாரா கிளானையே அவன் தோக்கடிச்சிட்டான், எல்லா மான்ஸ்டரையும் எல்லா சாஸ்திரையும் தோக்கடிச்சிட்டான், அவனை நம்ம கூப்பிடல, அவன் ஏதாவது கோவப்பட்டு நம்மளை கொண்டுருவான், அவனை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம சுகுணா இருக்க இடத்துல ஜோரஸும் இருக்கா. அவ சேம் பப்பி சேம் மாதிரி இருக்க. அங்க வந்து ஒரு பொண்ணு ஏங்க ட்ரெஸ் போடுங்க அறுவடை திருவிழாக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மேல ஒரு துணியை போட்டுட்டு நம்ம சுகுணாவை தேடி ஓடிட்டு இருப்பா யோரஸோ. அங்க சுகுணா உட்காந்துட்டு இருப்பான் பாருங்க, அதுதான் சுகுணாவோட உண்மையான உருவம். அவனை பாருங்க, ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம்